திருச்சிற்றம்பலம். அரகர நம பார்வதி பதையே. அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. பணிக்கை மும்மத வேடம் குறித்தவன், நினைப்பவர் மனம் கோயிலாக் கொண்டவன், அனைத்தும் வேடமாம் அம்பல குத்தனை, திணைத்தனை பொழுது மறந்து உய்வனோ இந்த ஆன்மாக்க முக்கிய கலைஞர் திருச்சிற்றம்பலமுடைய அத்தோடு செலுத்து மிகப்பெரிய புத்த கொடிகளே. தினம் சின்னமனூர் தெய்வீக பேரவையுடைய 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா மிகச் சிறப்பாக 3 நாட்கள் நிகழ்வாக நிறைவு நாளாக இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த தெய்வீக பேரவையுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜெயராமன் அவர்களுக்கும், செயலாளர் ராமலிங்கம் அவர்களுக்கும், பொருளாளர் அக்னி மனோகரன் அவர்களுக்கும், அதே போன்று துணைத் தலைவர் சுந்தர் என்ற முத்துக்கற்பையா அவர்களுக்கும், நம்முடைய அன்புக்குரிய அமைப்பாளர் குருசாமி ஐயா அவர்களுக்கும், அவங்க வீட்டில் இருக்காங்க, கொஞ்சம் உடல்நலம் சரியில்லை, அவர்களுக்கும், வருகின்றிருக்கக்கூடிய அத்துணை பெரியோர்களுக்கும், சிறப்பு சொற்பொழிவு ஆற்ற வருகின்றிருக்கக்கூடிய பவானி தியாகராஜன் ஐயா அவர்களுக்கும் நம்முடைய நல்ல ஆசைகளை தெரிவித்துக் கொண்டு, பொதுவா சின்னமனூர் என்று எடுத்துக்கொண்டாலே இங்கு நடைபெறக்கூடிய இந்த 4 விழா, குருபூஜை விழா, இப்படி 12 திருமலை திருவிழா, இந்த விழாக்களில் ஒவ்வொரு ஆண்டும் நம் திருவாவூர் ஆதீனத்தில் இருக்கின்ற காலம் தொட்டு செங்கோடு ஆதீனம் வந்த பிற்பாடு குருசாமி ஐயா அவர்களும் சரி, ராமலிங்கம் அவர்களும் சரி, சுவாமி நீங்கள் வந்து ஒவ்வொரு வருஷமும் கலந்துக்கணும்னு நம்மை கலந்து கொள்ள வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். அந்த வகையிலே இது வெள்ளி விழா. இந்த வெள்ளி விழா மிகச் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றால், இது தொடர்ந்து பவள விழா, முத்து விழா, இப்படி எல்லா விழாக்களும் இந்த சபையானது, இந்த தெய்வீக பேரவையானது அதுக்கு நடக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து வாழ்த்தி கொண்டு, இந்த நல்ல நேரத்தில் இன்னொரு நல்ல செய்தியும், எனக்கு 25 ஆண்டுகளாக இந்த தெய்வீக பேரவையில் தொண்டு செய்த அத்துணை அன்பர்களுக்கும் சிவ திருத்தொண்டர் என்ற ஒரு அற்புதமான விருது இப்பொழுது வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று அப்ப இப்படி அடியார் பெருமக்களை வாழ்த்தி, இன்னும் சொல்ல போனா கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பது ஆண்டோர் வாக்கு. கோவில் இல்லைன்னா அந்த ஊர்ல குடியிருக்காத. அது அப்பர் சுவாமி என்ன சொல்றாரு, திருக்கோவில் இல்லாத தெருவில் ஊரும் சங்கநாதம் இல்லாத ஊரு அப்படின்னு சொல்லி, அது என்னன்னு சொன்னா கடைசியில அடவி காடு, அடர்ந்த காடு என்று கூறுகிறார். திருக்கோயில் இல்லைன்னா அந்த ஊர் என்ன, எதற்கு சமம்? காட்டிற்கு சமம். ஆனால் திருக்கோவில் இருந்தால் மட்டும் போதாது, கோவில் இருந்தால் மட்டும் போதாது, வழிபாடு செய்தால் மட்டும் போதாது. நம்ம வழிபாடு என்பது இப்ப எப்படி இருக்கு? கோவிலுக்கு போகிறோம், வழிபாடு செய்கிறோம், அங்கே திருநீர் கொடுத்தா பிரசாதமாக அணிந்து கொண்டு, அங்கே இருக்கக்கூடிய குருக்கள் ஏதாவது மாலை மரியாதை கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுறோம். சுவாமியே கொடுத்துருக்கார், உண்மைதானே, மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். அப்புறம் வரும்போது பிரசாதமாக புளியோதரையும் சர்க்கரை பொங்கலையும் வாங்கி கொண்டு, இவ்வளவுதான் நம்முடைய வழிபாடாக இருக்கிறது. இதை தாண்டி அடியார் பெருமக்களை சொல்லவில்லை, பொதுவாக பக்தர்களை சொல்கிறேன். இப்ப அடியார் பெருமக்களாக இருக்க ஆக்க வேண்டும் என்றால், பக்தர்களை அடியார்களாக மாற்ற வேண்டும் என்றால், அதற்கு வழிபாடு மட்டும் போதாது. இது போன்ற தெய்வீக பேரவை போன்ற அமைப்புகள், பவானி தியாகராஜன் இருக்கிறார்னா பல்வேறு ஊர்களுக்கும் ஒவ்வொரு ஊரா போறார். இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு நாட்டுக்கும் சென்று கொண்டிருக்கிறார். அங்கெல்லாம் போய் நம்முடைய சமயம் சார்ந்த திருமுறை, சித்தாந்தம் இவைகளெல்லாம் அங்கு இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு சொல்ல சொல்ல, அப்படி அமைப்புகள் இருந்தால்தான் அந்த உறுதிப்பாட்டோடு இருக்கக்கூடிய வழிபாடு பக்தர்கிட்ட இருக்கும். அது இல்லாத வரைக்கும் ஜோதிடர்கள் கூறினார்கள், நம்ம போய் குரு பயிற்சிக்கு, சனி பயிற்சிக்கு, அப்புறம் இப்போ ராகு கேது பயிற்சி வருகிறது, இப்படித்தான் நம்முடைய வழிபாடுகள் இருக்கும். அப்ப நம்முடைய சமயத்தினுடைய பெருமை, நம்முடைய சமயத்தில் என்னென்ன சித்தாந்த கொள்கைகள் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய சமய தலைவராக இருக்கக்கூடிய சிவபெருமான் செய்த அட்ட வீரட்டம் என்னது,
இவைகளெல்லாம் தெரிந்து கொண்டால் தானே, அது மட்டுமல்ல அடியார்கள் செய்த அற்புதங்கள், அதாவது ஒவ்வொரு மதத்திலும் அந்த மதத்தினுடைய கடவுளாக இருக்கக்கூடியவர்கள் செய்த அற்புதங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய சைவ சமயத்திலே தான் சிவபெருமான் செய்த அற்புதத்தை மட்டுமல்ல, 63 நாயன்மார்கள் செய்த அற்புதம் மட்டுமல்ல, தொடர்ந்து பண்டைய காலம் முதற்கொண்டு இன்று வரை அடியார் பெருமக்கள் எத்தனை சுவாமியுடைய திருநாமத்தினால் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியெல்லாம் செய்யறாங்கன்னா அதையெல்லாம் நம்முடைய குழந்தைகளுக்கும் எல்லோருக்கும் எடுத்து செல்ல வேண்டும் என்றால் இது போன்ற தெய்வீக பேரவை போன்ற அமைப்புகள் இருந்தால்தான் அந்த மக்கள் நல்வழிப்படுத்தப்படுவார்கள். அந்த வகையிலே அற்புதமான பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய வெள்ளி விழா கண்டிருக்கக்கூடிய தெய்வீக பேரவைக்கு நம்முடைய செங்கோல் ஆதரத்திலிருந்து வருகின்ற குருபூஜை என்று ஒரு விருது வழங்குவதாக சுவாமி நமக்கு ஒரு அருளாசி வழங்கியிருக்கிறார். சென்ற ஆண்டு நம்முடைய பவானி தியாகராஜன் ஐயா அவர்களுக்கு விருது வழங்கப்பட்டது. அதுபோல உழவா பொற்கிளி என்று சொல்லப்படக்கூடிய உழவா பொற்கிளி இல்ல பொற்கிளி 5000 ரூபாயும் ஒரு விருதும் நம்முடைய திருமணத்திலிருந்து குருபூஜை என்று வழங்கப்படுகிறது. அந்த வகையிலே இந்த வரக்கூடிய சித்திரை மாதம் ஒரு அருமையான விருது, அது என்ன விருது என்ன பெயர் என்று சுவாமி தான் உணர்த்தணும். அந்த வகையிலே அது இப்பொழுதே வெள்ளி விழாவிலேயே அறிவித்து விட வேண்டும் என்று சுவாமியுடைய ஒரு உத்தரவு ஆகையினாலே அதையும் தெரிவித்து விட்டோம். அந்த வகையிலே அவருடைய பணி தொடர்ந்து சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு, அதாவது ஒரு அமைப்பு, ஒரு திருவாசக முற்றுவதல் அமைப்பு இருந்தால் கூட, உழவாரப்பணி அமைப்பு இருந்தால் கூட, இன்றைக்கு ஒரு 2 வருஷம் ஒரு 5 வருடங்கள் தொடர்ந்து நன்றாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 2 ஆகிறது, 2 4 ஆகிறது, இப்படித்தான் போயிட்டு. அது ஒரு வகைக்கு நன்மைதான். ஒருத்தர் மட்டும் செய்தால் போதாது, 2 4 அமைப்புகள் பெருகி கொண்டிருப்பதனால் தவறில்லை. ஆனால் அப்படி பெருகி இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் ஏதாவது ஒரு இடத்துல எல்லாரும் ஒரு இடத்துல ஒன்றாக சேரணும். அவர் வந்தா நான் வரமாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. அந்த சமயம் அந்த அமைப்பை சார்ந்தவர் வந்தா நான் அதை கலந்துக்க மாட்டேன், இந்த அமைப்பை சார்ந்தவர் வந்தா நான் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. நீங்க 1 2 4 பெருகுங்க வேண்டான்னு சொல்லல. அந்த வகையிலே மிக அற்புதமாக வருடந்தோறும் அடியார் பெருமக்கள் அதிகமாகிக் கொண்டேதான் இந்த அமைப்பிற்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. இந்த வகையில தியாகராஜன் ஐயா அருமையா பேசுவார், சித்தாந்தம் திருமுறை எல்லாம். இருந்தாலும் நம்மளும் இவ்வளவு அதிகமான அடியார்கள் பெருமக்கள் இருக்கின்ற இந்த நேரத்தில் பெண்களுடைய பெருமையை பற்றி ஒரு அற்புதமான ஒரு புராணம் நமக்கு இருக்கிறது. நலாயினி அற்புதமான, அதாவது யமதர்மனிடம் சென்று கணவனுடைய உயிரை மீட்ட பத்தினி தெய்வம் யாரு? சாவித்ரி. நலாயினி அம்மா என்ன செஞ்சாங்க? சூரியனையே நில்லு, உதிக்க கூடாது, அப்பேற்பட்ட சரிதம் புராணம். அதுல குறிப்பா எனக்கு மணி 5 மணி ஆயிடுச்சு. குறைந்த காலத்தில் இந்த வரலாற்றை புராணத்தை ஒரு சில நல்ல விஷயத்தை சொல்லணுங்கிறதுக்காக இங்கே இந்த புராணத்தை மட்டும் சொல்லி நிறைவு செய்திருக்கிறேன். நிடத நாடு என்று சொல்லப்படக்கூடிய நாட்டிலே நலன் சக்கரவர்த்தி உங்க எல்லாருக்கும் தெரியும். நலன், தமயந்தி, மன்னன், பட்டத்தரசி இருக்கிறார்கள். இவர்களுக்கு நலாயினி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அருமையான இளவரசி மகளாக பிறக்கிறார். நலனுடைய மகள் நலாயினி. அந்த நலாயினி பருவம் வருகிறது. நல்ல அழகான பெண், புத்திசாலித்தனம், அறிவு, பொறுமை, சாந்தம் எல்லாம் அவள்கிட்ட இருக்கு. அந்த காலத்துல மன்னர்கள் ஆட்சியில இருக்கிற போது இளவரசிக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்றால் கன்னிமாடத்தில் சென்று இருக்க சொல்வார்கள். அங்கே தகுதி வாய்ந்த ஆண்கள் அவர்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு மறுபடியும் திருமணம் நடக்கும். கன்னிமாடத்தில் இருக்கிற போது தகுதி வாய்ந்தவர்களை அனுப்பி கொண்டே இருக்கிறார் மன்னர்.
இந்த அம்மா நலாயினி இளவரசியாக இருக்கிறவள் ஒவ்வொருத்தருக்கும் தேர்வு செய்கிறான், கேள்வி கேட்கிறான். கேள்வி கேட்டு சரியா பதில் வேணும்னு அனுப்பிச்சிடறான். இப்படி இருக்கின்ற போது அங்கே தேவலோகத்திலே இந்திர சபை, நாரத மகர்ஷி அவர் சொல்றார். நாரத மகர்ஷி என்றாலே கலகம்னு நினைப்போம், ஆனா அது அப்படி அல்ல. நாரத மகர்ஷி சொல்றார், பூலோகத்தில் நலாயினி என்ற ஒரு பதிவிரதா தர்மத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு பெண் இருக்கிறார். அவள் அழகில் அப்படி சுந்தரி என்று அவளை பற்றி பெருமையாக சொன்ன உடனே அங்கே தேவலோகத்தில் இருக்கக்கூடிய முனிவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய மௌக்கல்ய முனிவர் அப்படிங்கிற முனிவர் எழுந்து சொல்கிறார். அப்படி பதிவிரதா தர்மத்தை சிறப்பாக அவள் காப்பாற்றுகிறாள் என்று சொல்கிறீர்களே, நான் அவளை சோதிக்கிறேன். என்னுடைய சோதனையில் அவள் ஜெயித்து விட்டால் நான் ஏற்றுக்கொள்கிறேன், அது வரைக்கும் நான் ஏற்றுக்க மாட்டேன் என்று சொல்கிறார். அப்படியே ஆகட்டும். நாரதரும் தேவேந்திரனும் பூலோகத்திற்கு மௌக்கல்ய முனிவரை அனுப்பி வைக்கிறார்கள். கன்னிமாடத்தில் இருக்கின்ற போது இளவரசி அங்கே நலாயினி இருக்கிறார். ஒவ்வொருத்தராக அனுப்பி வச்சிருக்கிறார்ல மன்னர். அப்படி இந்த மௌக்கல்ய முனிவரும் வருகிறார் திருமணம் செய்து கொள்வதற்காக. போய் பார்க்கிற போது, இளவரசியை சென்று பார்க்கிற போது அழகான இளமையான சிவந்த நிறத்தை உடைய வாலிபராக சென்று நிற்கிறார். நலாயினி சில கேள்விகளை எல்லாம் கேட்கிறார், நிறைய இருக்கு, அதெல்லாம் சொன்ன நேரம் ஆகும். கேட்டு அந்த பதிலில் திருப்தி அடைகிறார். உடனே சம்மதம் தெரிவித்து தன்னுடைய கணையாளியை கழட்டி, இதை எங்க அப்பாட்ட கொண்டு கொடுங்க, திருமணத்துக்கு ஏற்பாடு செய்வார்கள் அனுப்பிவிடுகிறார். இந்த கணையாளியை வாங்கி கொண்டு மௌக்கல்ய முனிவர், அவர் அட்டமா சித்தியில் வல்லவர், அவர் முனிவர் அல்லவா, அங்கே இளைஞராக தோன்றிய முனிவர் இப்போ வயோதிக ரூபத்தோடு மன்னனிடம் சென்று, இடத நாட்டு மன்னன் நலன்ட போய், உன்னுடைய புதல்வி இளவரசி என்னை திருமணம் செய்து கொள்வதாக வாக்களித்து கணையாளியும் கொடுத்திருக்கிறார் சொன்ன மாத்திரத்தில் மன்னன் அதிர்ச்சி அடைகிறான். தன்னுடைய மகளோ அழகானவள், இப்படிப்பட்ட அழகான மகளுக்கு இப்படி வயதான தோற்றத்தோடு இருக்கக்கூடிய ஒரு முனிவரை போய் எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறது? சரி என்று திருமண ஏற்பாடு ஆகிறது, திருமணம் நடைபெறுகிறது. முனிவர் அல்லவா காட்டுக்கு அழைத்து செல்கிறார். ஒரு ஆசிரமத்தை அமைச்சு, இவர் வந்திருக்கிறது சோதனை செய்வதற்காக வந்திருக்கிறார். காட்டுக்குள்ள வந்தாச்சு. தினசரி அந்த அம்மா வயதானவர் என்று தெரிந்தாலும் ஏன் திருமணம் செய்து கொண்டாள் என்றால், இவர் முதல்ல பார்த்த ரூபம் இளமையான ரூபம். அப்ப வயோதிக ரூபம் எடுத்து இப்படி வந்திருக்கிறார்னா இவர் ஏதோ ஒரு மிகப்பெரிய தபசீலர் என்று நலாயினி தன்னுடைய புத்தி கூர்மையினால் தெரிந்து கொள்கிறார். அப்ப இவர் சொல்படி கேட்கணும், கணவனே கண்கண்ட தெய்வம் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக திகழ வேண்டும் என்ற விருப்பத்தோடு காட்டிற்கு செல்கிறார். காட்டிலே முனிவருக்கு வேண்டிய எல்லாம் செஞ்சு கொடுக்கிறார். முனிவர் சோதனை செய்ய வேண்டும் அல்லவா, வேகமா நடந்து வந்தா, ஏன் வேகமா வர்ற, ஏன் ஓடுற அப்படின்பாரு. நின்று கொண்டு இருந்தால் மரம் போல நிற்கிறையே, ஏன் நிற்கிற? சிரித்தால், சிரிக்கிறது ஒரு பெண் சிரிக்கலாமா? சரி, மௌனமா இருந்தா உம்மனாம்பூச்சி மாதிரி இருக்கிறியே. இப்படி எதை எடுத்தாலும் அவர் மீது எரிந்து எரிந்து விடுகிறார். இதையெல்லாம் பொறுத்து கொண்டு நலாயினி அவருக்கு பணிவிடை செய்கிறார். இரவு 12 மணி. நலாயினி, எனக்கு பசிக்கிறது, ஏதாவது உணவு. ராத்திரி 12 மணிக்கு வீட்டுக்காரர் கேட்டாலே என்ன சொல்லுவீங்க நீங்கன்னா? இப்போ பகல்ல போய் கேட்டாலே இருக்கு, எடுத்து போட்டு சாப்பிட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய காலமாகி விட்டது. உடனே இந்த அம்மா என்ன செய்கிறார்? காட்டுக்குள் செல்கிறார். மாங்கனிகள், பலா மரத்திலிருந்து பலா சுளைகள் இவைகளெல்லாம் எடுத்து கொண்டு வந்து அருமையாக அதை வெட்டி தேன்ல நனைத்து கொடுக்கிறார். சாப்பிட்றார். மறுநாள் அவர் வழக்கம் போல காட்டிற்கு செல்கிறார் முனிவர். அப்படி செல்கின்ற போது இந்த அம்மா மத்தியானம் தான் சாப்பிடுவாங்க. பொதுவாக துறவிகள் மடங்களிலே இருக்கக்கூடியவர்கள் மாகேஸ்வர பூஜை என்று சொல்வார்கள். அது மத்தியானம் தான் நடக்கும். காலையில் சாப்பிடக்கூடாது, மதியம் தான் சாப்பிடணும். அதுக்கு பேர் தான் மாகேஸ்வர பூஜை.
காலையில் நல்ல வயிறு நிறைய சாப்பிட்டு மத்தியானத்திலேயே மாகேஸ்வர பூஜைன்னு சொன்னா அது அப்படி இல்லை. மாகேஸ்வர பூஜை என்று சொன்னால் காலையில் சிவ பூஜை செய்துவிட்டு ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்துவிட்டு கரெக்டாக 12 மணி ஆயிரம் அதுக்குள்ள மத்தியானத்துக்கு உட்காருவாங்க. எல்லோருக்கும் பூஜை நடக்கும். அதான் மாகேஸ்வர பூஜை. உணவு கொடுப்பார். அந்த அம்மாவும் முனிவர் அங்கே வழிபாடு செய்த அங்கே ஆசிரமத்தில் அப்படின்னு போய் ஸ்நானம் செய்து விட்டு வர சென்று இருக்கிறார். வர 12 மணி ஆகணும்னே காத்திருக்கிறார். 12 மணி ஆகிறது, வரவில்லை. மதியம் ஆகி சாயங்காலம் 6 மணி ஆகிறது, வரவில்லை. அப்படி இருக்கிற போது ஒரு இளைஞன், வேடுவனை போல இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் வருகிறான். இந்த நலாயினிடம் வந்து அம்மா ஏதாவது கொடுங்கன்னு கேட்கிறான். அப்போ இவ நலாயினி கேட்கிறார், என்னுடைய முனிவர், என்னுடைய குரு, என்னுடைய நாதர் அவர் வெளியிலே சென்றிருக்கிறார், எங்கேயாவது பார்த்தீங்களா என்று கேட்கிறார். ஓ, வயதான ஒரு முனிவரா, சிகப்பா இருப்பாரே அவரா? முதல் வழியில பார்த்தேன், அவரை ஒரு புலி அடித்து கொன்று விட்டது என்று அந்த இளைஞன் சொல்கிறார். வேடு அப்படிலாம் இருக்காது. என்னுடைய முனிவர், என்னுடைய கணவர் தவசிரேஷ்டர், அவரை எந்த விலங்குகளும் தீட்ட முடியாது என்று சொல்ல, இல்லை இல்லை அவர் இறந்து விட்டார், நீயோ அழகாக இருக்கிறாய், என்னோடு வாழவா என்று கையை பிடித்து இழுக்க முயற்சி செய்கிறான். நான் முனிவருடைய பத்தினி, என்னை தீண்டலாகாது என்று எவ்வளவோ எடுத்து சொல்லியும் கேட்கவில்லை. உடனே ஆசிரமத்திலிருந்து வேகமாக நலாயினி ஓடுகிறார். பின்னாடியே துரைத்து வருகிறார். ஒரு கட்டத்தில் நலாயினியால் ஓட முடியவில்லை. நின்று, ஒரு முனிவருடைய பத்தினியை இப்படியெல்லாம் நீ நினைக்கிறாயே சண்டாளா, உனக்கு தொழுநோய் வர கடவுது என்று சபித்து விடுகிறார். சபித்த உடனே அவன் அப்படியே போயிடுறான். மறுநாள் வந்து பார்க்கிறா, நம்முடைய மௌக்கல்ய முனிவர் வருகிறார். எப்படி வருகிறார்? அவருக்கு தொழுநோய் ஏற்பட்டு இருக்கிறார். நலாயினி, ஏதோ பூச்சி கிடைச்சிருச்சு, எனக்கு ஏதோ இந்த நோய் வந்துருச்சு, ஆனால் வந்தது அவர்தான், வேற ரூபத்தை மாற்றிக்கொண்டு வருகிறார். மனைவியுடைய சாபம் பத்தினி அல்லவா படித்து விட்டது, தொழுநோயோடு வருகிறார். ஒன்னுலையும் நலாயினிக்கு வெற்றி கிடைக்கிறது. அவர் சோதனை செய்து கொண்டே இருக்கிறார். இருந்தாலும் வெற்றி யாருக்கு? ஆனால் துன்பம் நலாயினிக்கு ஏற்படுகிறது. அப்போதும் அவருக்கு தேவையான உதவிகளை எல்லாம் செய்கிறார், பணிவிடைகளை எல்லாம் செய்கிறார். இப்படி இருக்கிற போது என்னால் நடக்க முடியல, இந்த தொழுநோய் வந்த பிற்பாடு எங்கும் போக முடியல, நான் ஒவ்வொரு வருஷமும் தீர்த்த யாத்திரையெல்லாம் போயிருக்கிறேன், இந்த வருஷம் போக முடியல என்று சொன்ன மாத்திரத்திலே நலாயினி என்ன சொல்கிறார்? சுவாமி, ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களை என்னுடைய நெஞ்சிலே வைத்து நான் வழிபட்டேன், இனி சிரசிலே வைத்து உங்களை அந்த யாத்திரை, தீர்த்த யாத்திரைக்கு அழைத்து செல்கிறேன். இன்னும் பெரிய மூங்கில் கூடை, அதில் பட்டு துணிகளை எல்லாம் வைத்து அந்த முனிவரை அப்படியே அதில் அமர்த்தி வைத்து தலையிலே தூக்கி கொண்டு செல்கிறார். செல்கின்ற போது ஒரு ஒரு ஊரை கடந்து செல்கிறார்கள். செல்கின்ற போது அங்கு இருக்கக்கூடிய பெண்கள், பெரியவர்கள் எல்லோரும் இப்படி அழகான ஒரு பெண், ஒரு தொழுநோய் பிடித்தவரை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன்னு சிரிக்கிறார்கள். இவரை தூக்கி குப்பையில போடு, இவரை தூக்கி ஆத்திர போடுன்னு சில பேர் சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுக்கொண்டே முனிவரும் வருகிறார். ஒரு பெண்மணி மட்டும் நலாயினுடைய பாதத்தில் இருக்கக்கூடிய மண் துகளை எடுத்து பூசிக்கொள்கிறார். அம்மா, நீங்க இவ்வளவு அழகான ஒரு பெண்ணாக இருக்கிறீர்கள், ஆனால் தொழுநோய் இருக்கக்கூடிய கணவரையும் இப்படி பணிவிடைகள்லாம் செய்து வருவதை பார்க்கிற போது நீங்கள் கற்பில் சிறந்தவர்கள், உங்கள் பாதத்தில் இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து பூசினால்தான் என்னுடைய வினைகள் தீரும் அப்படின்னு சொல்றான். யார் அவர் தெரியுமா? பத்மை என்று சொல்லப்படக்கூடிய அந்த பெண் தாசி குலத்தை சார்ந்தவர். அந்த காலத்தில் அப்படிலாம் குலம் இருந்தது. உடனே அப்படி நகர்றா. இப்போ முனிவருக்கு இந்த பெண்ணை வைத்து ஏதாவது ஒரு சோதனை செய்யணும். ஏன்னா வந்ததே நலாயினியை சோதனை செய்யணும். அதுதானே, இந்த பெண்ணை வைத்து ஒரு சோதனை செய்யணும். நலாயினி, நிப்பாட்டு, என்ன ரொம்ப தூரம் வந்துட்டோம், எனக்கு உடம்பெல்லாம் வலிக்கிறது, இங்கு இந்த கிராமத்தில் சில நாட்கள் தங்கி இருந்து செல்வோம். சரி, ஒரு இடத்துல உட்கார்ந்தாச்சு. உட்கார்ந்துருக்கும் போது நலாயினி அப்பதான் 3 ஆண்டுகள் ஆகிவிட்டதாம்.
கதையில வருது. 3 ஆண்டுகள் ஆகிவிட்டதாம். இந்த முனிவர் நலாயினிடம் அன்பாக பேசியதே கிடையாது. எப்போ பேசினாலும் எரிந்து விழுவது, ஏதாவது பேசுவது, இப்படித்தான் இருக்கிறார். இன்றைக்கு தான் சிரித்து பேசுகிறார் நலாயினி. நான் வருகின்ற போது என்னை பார்த்து சில பேர் குரங்கு ஒன்று இருக்கு, வயதான ஒருத்தர் இருக்கிறாரு, தூக்கி ஆத்திர போடு குப்பையில போடுன்னு சொன்னாங்களே, அப்படி சொல்கின்ற போது ஆம் சாமி எல்லாரும் சொன்னாங்க, ஆனால் என்னுடைய கணவர் நான் அப்படி செய்ய அப்படி நினைக்கல என்று சொல்ல, ஒரு பெண்மணி மட்டும் உன்னுடைய பாத துகள்ல இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து பூசிக்கொண்டாலே அவளை பார்த்து எனக்கு 3 எழுத்து வந்து விட்டது. 3 எழுத்து என்னது? பாசம்னு சொல்லலாம், நேசம்னு சொல்லலாம், பற்றுன்னு சொல்லலாம், நீங்க நினைக்கிற மாதிரி வச்சுக்கலாம். உடனே நலாயினி, அப்படியா சாமி, நீங்கள் அவளை விரும்புகிறீர்களா என்று கேட்கிறார். இது வாரியார் சாமி சொல்லியிருக்கார், கேட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் அவளை விரும்புகிறீர்களா? ஆமா என்று சொல்ல, சரி நான் அவரிடம் சென்று பேசுகிறேன். யாராவது எல்லா பணிவிடைகளையும் செய்வார்கள் பெண்கள். என்னென்ன திட்டினாலும் சரி, அடித்தாலும் சரி, உதைத்தாலும் சரி, கணவன் இன்னைக்கு அப்படிதான் பெண்கள் இருக்கிறாங்க. இதுல மாற்றம் இல்லை. அதனால மழை பெய்யிட்டு இருக்கு. நீங்களாம் அப்படி இருக்கிறனால மழை பெய்யுது, இல்லாட்டி மழை இருக்காது. அப்போ எல்லாம் செய்வீங்க, கணவனை இன்னொரு பெண்ணுக்கு விட்டு கொடுன்னு சொன்னா யாராவது விட்டு கொடுப்பாங்களா? மாட்டாங்க. ஆனால் நலாயினி அதையும் செய்கிறார். கணவனே, கணவன் சொல்லே வேகம். அந்த பெண்மண்ட எப்படி போய் சொல்றது? அவர் வீட்டு வாசலில் சென்று அழகா கோலமெல்லாம் போட்டு அங்கே நின்று கொண்டு இருக்கிறார். உடனே அந்த பத்மை என்று சொல்லப்படக்கூடிய தாசிகுலத்து பெண், நீங்க ஏன் என் வீட்டில் கோலம் போட்டீங்க, என்ன விஷயம் என்று கேட்க, தன்னுடைய கணவனுடைய விருப்பத்தை சொல்கிறார். நீங்க உங்களுடைய அழகுக்கு என்னை பார்த்தானா ஈடு இணை வருமா? உங்களை விரும்பாமல் என்னை விரும்புகிறார் என்று சொன்னால் இது என்ன சொல்றது? உங்களுக்காக நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஒரு தொல்நோய் இருந்தால் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அந்த பெண்மணி சொல்கிறார். உடனே முனிவர்கிட்ட போய், சுவாமி எல்லாம் ஏற்பாடு செஞ்சுட்டேன், சரி இரவு போ. உடனே இரவாகிறது. முனிவர் நல்லாக முகத்தை எல்லாம் திருத்தி சக்கரம் தொட்டு வச்சு ஜவ்வாதெல்லாம் பூசிக்கிட்டு நேராக அந்த வீட்டிற்கு செல்கிறார். வந்த உடனே தலையில தானே தூக்கி போனோம். நலாயினி நீ இறக்கி வச்சுட்டு வெளியில போயிரு, ஏன்னா அவ என்னோட சிரிச்சு பேச மாட்டா, நீ இருந்தா வெளியில போ. உடனே அவளுக்கு போய் திண்ணையில் உட்கார்ந்து விடுகிறார். உட்கார்ந்த மாத்திரத்துல, இது நடந்த உண்மை, புராணம். உடனே அவர் அஷ்டமா சித்தியில் சிறந்தவர் அல்லவா, அப்படியே அழகான மன்மதனை போன்ற ரூபத்தோடு அங்கே உட்கார்ந்து இருக்கிறார். உடனே அந்த பெண்மணி ஓடியே காலில் விழுகிறாள். பத்மை என்று சொல்லப்படக்கூடிய பெண் விழுந்தவுடனே, மகளே என்னை தொடாது. வந்தது எதுக்கு? ஆனா சொன்ன வார்த்தை, மகளே என்னை தொடாது. சுவாமி உங்களுடைய மனைவிய சொன்னாங்களே, இல்ல வெளியில இருக்காளே, அவள் பதிவதா தர்மத்திற்கு, பத்தினி தெய்வத்திற்கு இலக்கணம். அவளுடைய பெருமையை இந்த உலகம் அறிய செய்வதற்காக நான் தேவலோகத்திலிருந்து வந்திருக்கிறேன். நான் 21 தலைமுறையாக பெண்களை தொட்டதே கிடையாது. அதனால நீ என்ன தொட்டானா நீ எரிஞ்சு சாம்பலா போடுவ, தொடாத. உனக்கு என்ன வர வேணும் சொல். அவன் கேட்கிறார். வரத்தை எல்லாம் கொடுக்கிறார். ஒரு 10 நிமிஷம் வெளியில வர்றார். நலாயினி வெளியில போ. சுவாமி இல்லை என்னை தொடக்கூட இல்லாம, சரி உடனே போகிறார். அப்படி போகின்ற போது இருள் சூழ்ந்து இருக்கிறது. தலையிலே கூடையை வைத்துக் கொண்டு மனைவி நலாயினி சென்று கொண்டிருக்கிறார். இந்த நாட்டில மன்னனுடைய நகைகளை அபகரித்த கல்வர்கள் என்ன செய்யறாங்க, மாண்டவியர் என்ற முனிவருடைய ஆசிரமத்தில் கொண்டு போய் வச்சுட்டு அங்கே போய் பதுக்கி கொள்கிறார். அங்கு இருக்கக்கூடிய அரச காவலர்கள் இந்த காவலர்களை எல்லாம் பிடிக்கிற போது, இந்த காவலர் திருட்டு கூட்டத்திற்கு அந்த முனிவரும் தலைவர் என்று நேராக பிடிச்சிட்டு, அன்னைக்கே
திருநவன் ஒருத்தன், மாட்டவன் ஒருத்தன். நேராக மன்னனிடம் சென்று அழைத்து செல்கிறார்கள் காவலர்கள். உடனே திருடப்பட்டவர்களுக்கெல்லாம் கசையடி. அந்த கூட்டத்துக்கு தலைவனாக இருக்கிறது. அதனால அதுக்காக என்ன செய்வது, கடுமரத்தில் ஏற்றுங்கள். மாண்டவிய முனிவரை கடுமரத்தில் ஏற்றுகிறார். அவர் பேர் ஆடி மாண்டவியர். கடுமரம்னா மிகப்பெரிய உச்சியா ஒரு மரம் இருக்கும், அது மேல உட்காந்து வச்சிருவாங்க. எடை தாக்காம அப்படியே உள்ள இறங்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் காலத்துல அப்படியே இறந்து விடுவாங்க. அப்படியா மாண்டவிய முனிவர் கடுமரத்திலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். நலாயினி கூடையை தூக்கி செல்கின்ற போது அந்த கூடை தெரியாமல் மாண்டவிய முனிவருடைய கால்களிலே படுகிறது. ஒரு ஏற்கனவே துன்பத்தில் உட்கார்ந்து உடனே யார் என்று கேட்கிறார். சுவாமி, அறியாமல் செய்துவிட்டேன், என்னுடைய கணவரை தூக்கி செல்கிறேன். இருந்தாலும் உடனே சொல்கிறார், எனக்கு ஏற்கனவே துன்பம், மிகவும் துன்பத்தை கொடுத்த உன்னுடைய திருமாங்கல்யம் நாளை காலை சூரிய உதயம் ஆன உடனே இறங்க கடவுள். உன்னுடைய கணவன் தலை வெடித்து சிதற கடவுது சாபம் கொடுத்து விடுகிறார். நலாயினி எவ்வளவோ முறையிடுகிறார். சுவாமி, என்னுடைய உயிரை வேணாலும் எடுத்துக் கொள்ளுங்கள், ஆனால் என்னுடைய கணவனுடைய உயிரை எடுத்துக் கொள்ளக்கூடாது. எவ்வளவோ மன்றாடி பார்க்கிறார். கொடுத்ததுதான், நானே துன்பத்தில் இருக்கிறேன் போ என்று சொல்கிறார். அப்படி சொன்ன மாத்திரத்திலே தன்னுடைய கணவன் உயிர் போனா அதுக்கப்புறம் நாம வாழ்ந்து என்ன பயன்? உடனே என்ன செய்யறார், சூரியன் உதிச்சாத்தானே கணவன் உயிர் போகும். சூரிய பகவானே, நான் என்னுடைய கணவனுக்கு செய்த பணிபடைகள் கற்பில் சிறந்தவராக நான் இருந்தது உண்மையானால், சத்தியமானால், சூரிய பகவானே நீ நாளைக்கு உதிக்க கூடாது என்று அப்படியே ஒரு சாபத்தை கொடுக்கிறார். கொடுத்த மாத்திரத்துல மறுநாள் காலையில் சூரியன் உதிக்கிறார். மறுநாள் காலை வருகிறது, சூரிய உதயம் ஆகணும். மும்மூர்த்திகளும் வருகிறார்கள். பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன். மும்மூர்த்திகள் என்றால் சிவன் சொல்லக்கூடாது. மும்மூர்த்திகளும் இங்கே வருகிறார்கள். நலாயினி இருக்கக்கூடிய ஆசிரமத்திற்கு வருகிறார்கள். வந்து இப்படி சூரியன் உதிக்கவில்லை, உன்னுடைய அந்த சாபத்தை நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்கிறார்கள். என்னுடைய கணவனுக்கு நான் பணிமுறை செய்து கொண்டிருக்கிறேன், கொஞ்சம் நேரம் ஆகட்டும். உடனே என்ன செய்கிறார்கள், மும்மூர்த்திகளும் சென்று ஆடி மாண்டவியரை அழைத்து வருகிறார்கள். அழைத்து வந்து, நீ உன் சாபத்தை மாற்றினால்தான் இந்த அம்மா சாபத்தை மாற்றுவாங்க என்று சொன்ன மாத்திரத்தில் மாண்டவிய முனிவரும், நலாயினி தீர்க்க சுமங்கலியாக நீ இருப்பாயாக, என்னுடைய சாபத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்ல, நலாயினியும் சூரியன் உதிக்க அவள் அந்த சாபத்தை மாற்றிக்கொள்கிறார். இந்த இடத்துல மாண்டவிய முனிவர் அவர் மிகச்சிறந்த தவசிரேஷ்டர். அவர் கேட்கிறார், அறக்கடவுளாக இருக்கக்கூடிய தர்மதேவன் அங்கே வருகிறார். மும்மூர்த்தியில் வந்தாச்சுன்னா, இப்போ முதலமைச்சர் வந்தாச்சுன்னா எல்லாரும் வந்துருவாங்கல்ல, கலெக்டர்லேருந்து தாசில்தார்லேருந்து எல்லா எஸ்பி டிஎஸ்பி எல்லாரும் வந்துருவாங்க. அது மாதிரி அறக்கடவுளும் அங்கே இருக்கிறார். அப்போ கேட்கிறார், மாண்டவிய முனிவர் கேட்கிறார், நான் எந்த தவறும் செய்யவில்லையே, நான் தவம் தான் நிறைய இந்த பிரிவில் செஞ்சிருக்கிறேன். அப்படி இருக்கும்போது எனக்கு ஏன் இந்த துன்பம்? இந்த கடுமரத்தில் ஏற்றக்கூடிய அளவுக்கு எனக்கு நான் என்ன பாவம் செய்தேன் என்று கேட்கிறார். உடனே அப்ப சொல்றார், அறக்கடவுள் சொல்றார், சுவாமி, நீங்கள் சிறு குழந்தையாக இருக்கின்ற போது இந்த பறந்து விளையாடக்கூடிய தும்பி பூச்சி இருக்கிறது அல்லவா, அதை இந்த முள்ளு பெரிய நீளமான இருக்கக்கூடிய முள்ளுல குத்தி விளையாடினீர்கள். அதன் காரணமாகத்தான் இப்பொழுது கடுமரத்திலே நீங்கள் செய்யாத குற்றத்திற்கு ஏறக்கூடிய அந்த வினை ஏற்பட்டது என்று சொல்கிறார். என்றால் பெற்றோர்களாக இருப்பவர்கள் குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி வளர்க்க வேண்டும். சில இடத்துல கூட சொல்லுவாங்க, அசைவ உணவு சாப்பிடாதவர்கள் அப்படின்னு குழந்தைகளுக்கு சொல்றோம். ஆனா சில இடத்துல பிஸ்கட் கொடுக்குறாங்க தெரியுமா, அந்த ஒரு காலத்துல குருவி மாதிரி யானை போன்று எல்லாம் பிஸ்கட் இருக்கும். இந்த பிஸ்கட்டை கூட சாப்பிடாதீங்கன்னு எங்க வீட்டில் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பிஸ்கட்டை சாப்பிட்ற போது இது குருவி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது கையை உடைச்சி காலை உடைச்சாலும் சாப்பிடுவோம். அது கூட கூடாது. அப்படி எண்ணம் சிந்தனை நம்முடைய மனதிலே வரக்கூடாது என்பதுதான்
நம்ம முன்னோர்களுடைய சிறப்பு. அப்ப பெற்றோர்களாக இருப்பவர்கள் குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களை, இது தப்பு, இது சரி, இது தர்மம், இது அதர்மம், கோவிலுக்கு வர வேண்டும், இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும், நம்முடைய சமய சின்னமாக இருக்கக்கூடிய திருநீரை பூசணும், இதெல்லாம் சொல்லி சொல்லி வளர்க்கணும். அப்படி இல்லைன்னா பெற்றோர்கள் செய்த பாவம், குழந்தைகள் செய்த பாவம் பெற்றோர்களுக்கு, மக்கள் செய்த பாவம் மன்னனுக்கு. மக்களை நல்வழிப்படுத்தணும், அதான் மன்னனுடைய கடமை. மன்னன் செய்த பாவம் ராஜகுருவுக்கு. எல்லாம் ஒன்னொன்னு இருக்கு. அப்ப அப்படி நல்ல முறையில் வளர்க்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய புராணங்கள்ல இப்பெல்லாம் சில நுட்பமான உண்மைகளை சொல்லி சென்றிருக்கிறார்கள். அப்படி இந்த நலாயனுடைய சரித்திரத்தை, புராணத்தை கேட்டவர்கள், சொல்லியவர்கள் அத்தனை பேருக்கும் நல்ல நீண்ட ஆயுள் கிடைக்க வேண்டும். ஐயா குசாமி ஐயா வந்தாச்சு, வாங்க வாங்க உட்கார். நல்ல நீண்ட ஆயுள் கிடைக்க வேண்டும், எல்லா செல்வங்களும் கிடைக்க வேண்டும், மும்மூர்த்திகளும் அருளாசி வழங்கினார்கள் என்று புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்றால் இன்றைக்கு எதுக்கெடுத்தாலும் கணவன் ஒரு வார்த்தை சொன்னால் மனைவி 2 வார்த்தை சொல்கிறார்கள். திருமணமாகி 1 மாதத்தில் கணவனும் மனைவியுமாக போக வேண்டிய இடங்களுக்கு போகாமல் நீதிமன்றத்திற்கு செல்கிறார்கள். இதெல்லாம் பார்க்கிற போது எவ்வளவு வேதனையாக இருக்கிறது தெரியுமா? அப்போ நம்முடைய கடமை நாம் இதெல்லாம் கொஞ்சம் சொல்லி கொடுக்கணும். அதுக்காக நான் உங்களை குடியரசுக்கு போக அந்த வீட்டுக்கு அப்படின்னு சொல்லலை, அது யாரும் செய்ய முடியாது. ஆனால் பொறுமையாக இருக்க வேண்டும், விட்டு கொடுக்க வேண்டும். பெண்ணா பிறந்தால் பெண்களால் மட்டுமே இந்த சமுதாயத்தை சீர்திருத்த முடியும். பெண்கள் நினைத்தால் மட்டும்தான் இந்த சமுதாயத்தை நல்வழிப்படுத்த முடியும். அப்போ அம்மா சொன்னாதான் குழந்தைகள் கேட்பாங்க, அப்பாலாம் சொன்னா நீ சொல்லிட்டே இரு அப்படின்னு இருப்பாங்க. ஆகையினால பெண்கள் நல்வழிப்படுத்த வேண்டும் என்றால் நல்வழிப்படுத்த நாம முதல்ல இந்த புராணங்கள், திருமறைகள், சித்தாந்தம், வழிபாடு இவைகளையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பூனாலும் தலை சுமப்ப புகழ் நாமம் செவி கேட்ப நானாலும் நவீனத்த பெறலாமே நல்பனையை திருஞான சம்பந்தர் சொல்கிறார். நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டாய் ஆரறிவார் வாழ்நாளும் சாணால்